சுரேஷ் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான்ப்பா. அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காமா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னும் 2-3 பொண்ணுங்க ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அதான் எது பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட பேசிட்டு பொண்ணு பார்க்க போகலான்னு அப்பாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம்ப்பா. அம்மா, நான் தான் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் வேணாம்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? நாங்க கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? நாங்க சொல்ற பேச்சை நீ கேட்க முடியாதுன்னு தான் இருக்கிற. நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீட்டுல இருக்காது, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. தம்பி, அப்பா சொல்ற பேச்சு கேளுப்பா. அப்பாவை கோவப்படுத்தி வைக்காதப்பா. ஏற்கனவே அப்பாவுக்கு பிபி எல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. எங்களுக்காக தானே கேட்குறோம். நாங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா நாங்கள் நிம்மதியா இருப்போம். அதனால முடியாதுமா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போடா நீ. அம்மா அழுவாதீங்கம்மா, நீங்க அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குமா, தயவு செஞ்சு அழுவாதீங்கம்மா. ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா ஏமா இப்படி அழுவுறீங்க? அப்புறம் என்னடா பண்றது? உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன்ல. நீயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, உங்க அப்பாவும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. நான் என்னடா பண்ண முடியும்? சரி, இப்ப என்ன, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஏங்க, பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்படியும் அவன் ஒத்துக்கிட்டனால நம்ம பொண்ணு வீட்டுல நான் போய் பேசுறேன். அவன் மறுபடியும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டான். நான் பாத்துக்கிறேங்க. எப்படி நீ என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? விட மாட்டேன் சுரேஷ். என்னைக்கு உனக்கு நான், எனக்கு நீ. வேற ஒரு பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே விட மாட்டேன்.